தங்களது மகன் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர். சாவில் சந்தேகம் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். மாணவன் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டதாக வந்த தகவலை அடுத்து சேலம் சாமிநாதபுரத்தில் உள்ள அவரது இல்லம் சோகத்தில் மூழ்கியது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் அலறிவிட்டனர். தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு முத்துகிருஷ்ணன் கோழை அல்ல என்றும், பள்ளிப்படிப்பு முதல் தற்போது வரை மன உறுதியுடனும் போராட்ட குணத்தோடும் இருந்து வந்த நிலையை அடைந்தவர் என்றும் அவர் கூறினார். முத்துகிருஷ்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்களும் சகோதரிகளும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். நேற்று வரை தங்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் பேசிய முத்துகிருஷ்ணன் திடீரென தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அது கோலை கிடையாதுங்க. ஏதோ ஒரு வேற காரணம் இருந்திருக்கும். தைரியமான அந்த மாதிரி கெட்டிக்காரங்க, அந்த மாதிரி கெட்டிக்கார பையன் எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டான். நல்ல பழக்க வழக்கம் உள்ள பையன். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லும் போது எனக்கு நம்பவே முடியல. அதில் நம்பிக்கையே கிடையாதுங்க. இது எதுவும் வேற ஒரு காரணம் இருக்கு. 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ என்பில் முடிச்சிட்டான்னு சொன்னான். முடிச்சுட்டு இன்னொரு பரீட்சைக்கு தானே எழுதிட்டு வரமா, அடுத்த வாரம் வரமா. நான் இன்னொரு தங்கச்சி கல்யாணம் பண்ணோம், எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு 3 லட்சம் ஆகுன்றானே. சரி அதெல்லாம் கவலைப்படாதம்மா, நான் வரமா அப்படின்றானே. பிஹெச்டி பண்ணுறாருங்க சார். ஜேஎன்ஆர் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஹைதராபாத் படிச்சுட்டு டெல்லியில் போய் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு தான் வருவேன். நான் ஒரு பொயட்டிக் ஆகணும், நான் ஒரு பெரிய லெக்சர் ஆகணும், இதே தீர்மானத்தோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க சார். அதனால தான் சார் அங்கே படிக்கவே நாங்கள் அனுப்பினோம். ஆனால் இப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். நைட்டு அம்மா கிட்ட கூட நைட் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க சார். என்ன ஆச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல, ஆஃப்டர்நூனே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது தெரியலைங்க சார். கண்டிப்பா இருக்குங்க சார். எப்படிங்க சார் 2 o'clock போயிட்டு 4 o'clock வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டுங்க எழுப்பாம இருப்பாங்க. அதுவும் பாய்ஸ் டோர் லாக் பண்ணிட்டு வேற ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி டோர் லாக் பண்ணிட்டு தூங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் கூட ரூம்ல இருக்க மாட்டாங்களாங்க சார்? முத்துகிருஷ்ணனின் சாவில் மர்மம் இருப்பதால் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி சேலம் 4 ரோடு பகுதியில் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், முத்துகிருஷ்ணன் உறவினர்கள் இந்த மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 4 ரோடு பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரணத்தை தீர்க்கமான முறையில், நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த மரணமடைந்த மாணவன் இதுவரை உயர்கல்வி நிலையங்கள் தலித் மாணவர் 14வது மாணவனாக உயிரை இழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தலித் மாணவருடைய தொடர் மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். உயர்கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தோரட் கமிட்டியினுடைய பரிந்துரையை உடனடியாக அந்த பல்கலைக்கழகத்தில் நிறைவேற்ற வேண்டும். முத்துகிருஷ்ணனுடைய குடும்பத்திற்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும். தம்பியோட உடலை வாங்குறது கூட இந்த பெற்றோரிடம் எந்த ஒரு பணமும் இல்லை, பொருளாதார வசதியும் இல்லை. ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க 30,000 ரூபாய், அங்கேருந்து ரிட்டர்ன் டிக்கெட் கூட இப்போ பணம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் உடனடியாக தமிழக அரசு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு அந்த தம்பி உடலை இங்கு வருவதற்கான துரித நடவடிக்கையை போர்க்களத்தில் எடுக்க வேண்டும் என்று எங்கள் போராட்டங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீதி விசாரணை உடனடியாக வேண்டும், சிபிஐ விசாரணை உடனடியாக வேண்டும் என்று கோரிக்கை.